ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு குழம்பு செய்து காட்ட போகிறேன். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மூணும் போட்டு நான் ஒரு குழம்பு உண்டு பிரட்டெல்லாம் வைக்க போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ செப்டம்பர் மாதன்றபடியே நாங்கள் கூட சைவம் தான் சமைக்கிறோம். அதனால் நான் கூட வெஜ் குழம்புகள் கூட நான் போடுறேன். இப்போ இதில் எண்ணெய் கொதிக்குது. இதுக்கு நான் கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன், பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன், வெந்தயமும் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த மூண்டும் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்க்குறேன், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம், பூண்டு தாராளமாகவே சேர்க்கலாம். ஒரு 10-12 பூண்டு சேர்த்துக்குவேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் தேவைண்டால் நாங்கள் கூடுதலாக வெங்காயம் பூண்டு சேர்க்கலாம். இது நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்குவேன். இது வதங்கிட்டு வரும்போது நான் நெருப்பை கம்மி பண்ணிடுவேன். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இதில் நான் வெட்டி வச்ச காய்கறியில் சேர்க்க போகிறேன். இப்போ இது வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டது. நான் இன்னும் தக்காளி சேர்க்கல. இதில் நான் ஒரு முருங்கைக்காய், பெரிய முருங்கைக்காவை ஒரு முருங்கைக்காய் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று சேர்க்குறேன். கத்திரிக்காய் இந்த குண்டு கத்திரிக்காய் தான் சேர்க்குறேன். எண்ணெய் கத்திரிக்காய் போடுற கத்திரிக்காய் அதுதான் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்குது. இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கத்திரிக்காயும் கொஞ்சம் வதங்கணும், முருங்கைக்காவும் கொஞ்சம் அவியணும், கிழங்கும் கொஞ்சம் அவியணும். இதுக்கு நான் கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறேன். எல்லாம் கொஞ்சம் அவியறதுக்கு. நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடுறேன். குழம்பு மிளகாத்தூள் நான் 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன், ஒரு அரை தேக்கரண்டி. கொஞ்சம் நான் குழம்பு கூட வைக்கிறேன். இது நல்லா வதங்கிட்டு இப்போ இது கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி பாலும் சேர்க்கலாம், தண்ணியும் சேர்க்கலாம். தண்ணி சேர்க்குறேன். பால் எடுத்து வச்சுருக்குறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நெருப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வைப்போம். இது கொஞ்சம் அவியட்டும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பாலும் சேர்க்க போகிறேன். நான் தண்ணி பாலும் கொஞ்சம் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி பாலும் சேர்த்து கொஞ்சம் அவிய விடுவோம். கொஞ்சம் முருங்கைக்காய் கிழங்கெல்லாம் அவிஞ்ச பிறகு தக்காளி பழம் சேர்க்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. நெருப்பை நான் கூட்டி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கொஞ்சம் அவியணும், கிழங்கும் கொஞ்சம் அவியணும், கத்திரிக்காயும் அவியணும். உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் போடுறேன். கடைசியாக பார்த்துட்டு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். காரமாக இருக்கும் குழம்பு. இப்போ இது கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வத்தட்டும். இப்போ குழம்பு கொதிக்க நான் புளியும் இப்போ சேர்க்கலை. கொஞ்சம் மரக்கறியெல்லாம் கொஞ்சம் காய்கெல்லாம் அவிய தான் நான் பல புளியும் சேர்ப்பேன். இல்லாட்டி இந்த முருங்காய் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் அவியாது. கொஞ்சம்
இதில் கொஞ்சம் அவியட்டும். இப்போ இந்த குழம்பெல்லாம் வற்றி கொண்டு வருது. நான் இதில் வந்து இப்போ புளிக்கரைசலை சேர்க்க போகிறோம். புளிக்கரைசல் நான் வந்து நிறைய சேர்க்கல, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காயில் வந்து எப்படியுமே ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் அவிஞ்சிடுது முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம். இப்போ நான் இதில் தக்காளி பழத்தையும் சேர்க்க போகிறேன். தக்காளி பழம் சேர்க்குறபடியே தான் நான் புளி கொஞ்சம் குறைய சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இன்னும் கொஞ்சம் அவியட்டும். குழம்பு கொஞ்சம் அவிஞ்சு இன்னும் கொஞ்சம் முருங்கைக்காய் அவியட்டும். இப்போ நான் எடுத்து வச்ச பால், இது வந்து கட்டி பால் இல்லை, கொஞ்சம் நான் 2ஆம் பாலும் சேர்த்துருக்குறேன். நாங்கள் எவ்வளோத்துக்கு பால் திக்காக சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காயும் அவிஞ்சிட்டு கத்திரிக்காயும் அவிஞ்சிடுது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவியணும். இப்போ குழம்பு எல்லாம் ரெடி ஆகி கொண்டு வருது. தக்காளியிலேருந்து உருளைக்கிழங்கு வந்து எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு நாங்கள் இறக்குவோம் கறியை. இதுக்கு தேவையான இன்னும் காய்கள் சேர்க்கலாம். 1/2 தேக்கரண்டி சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்க்குறேன் இந்த புளிப்பு உரப்பு இதுக்கெல்லாம் சூட்டபெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடல. இதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். குழம்பு நல்லா இறுகி கொண்டு வருது. உங்களுக்கு இன்னும் தேவைண்டா இறுக்கமாக வைக்கலாம், தண்ணியாக தேவைண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கலாம். இது அளவான பதத்தில் இருக்குது. குழம்புக்கு கொஞ்சம் லேசாக கொத்தமல்லியில் சேர்க்குறேன். இந்த குழம்பு ரெடி ஆகிக்குது. இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குழம்பு இறக்க போகிறேன். இந்த குழம்பு நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.